New Beniel Christ Church presents Strength to Strength Time, God's Word by Bishop Yobu. Listen to the Word of God and be blessed. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. பலத்தின் மேல் பலம் என்ற நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். We are very glad that we are able to see you through this special episode of Strength to Strength. என் அன்பு தேவ பிள்ளைகளே, My dear children of God, இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, the title of the message today, உன் சத்துருவுக்கு வெட்கம். Shame upon your enemies. உங்களை தொல்லை கொடுக்கிற, Those who are troubling, உங்களை வேதனைப்படுத்துகிற, the thing that are giving you pain, உங்க ஜபத்துக்கு விரோதமா பேசுகிற, those who are speaking against your prayers, உங்க ஊழியத்துக்கு விரோதமா நிற்கிற, the enemy that are standing against your ministries, உன் குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற, the enemy that is rising against your family, எல்லா சத்துருகளுக்கும் and all the enemies, ஆண்டவர் வெட்கத்தை உண்டு பண்ண போகிறார். God is going to give shame upon them. சத்துரு நல்லா இருக்கிறான், This enemy may be well, நன்றா இருக்கிறான், they may be prospering, நாங்க தான் இப்படி ஆயிட்டோம் they may be thinking, we are in this lower state. அப்படின்னு நினைக்கிறீங்களா? Are you thinking like that? கவலைப்படாதீங்க. Don't worry. உங்களை வெட்கப்படுத்தும்படி, To shame you, உங்களை அவமானப்படுத்தும்படி, to bring reproach upon you, உங்களை வேதனைப்படுத்தும்படி, to bring pain upon you, உங்கள் சத்துருகளுக்கு all the enemies, ஆண்டவர் வெட்கத்தை உடுத்துவிக்க போகிறார். God is going to give shame upon them. சங்கீதங்களின் புஸ்தகம் In the book of Psalms, 132 சங்கீதம் chapter 132 18வது வசனம், and verse 18, அவன் சத்துருகளுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். His enemies will I clothe with shame, but upon himself shall his crown flourish. இந்த சங்கீதம் 132:18 In the Psalms 132 and verse 18, ரெண்டு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. you can see two persons there. ஒன்று சத்துரு, One is the enemy, இன்னொன்று கர்த்தரை நம்பி இருக்கிறவன். the second one is the person who trusts upon God. கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருவுக்கு, The enemy who rise against the one who has his trust upon God, கர்த்தர் வெட்கத்தை உடுத்துவிக்க போகிறார். God is going to clothe them with shame. ஆனா அவர் நம்பி இருக்கிற உனக்கோ, But upon you who have your trust upon God, உன் மீதிலோ உன் கிரீடம் பூக்கும். but upon you shall your crown flourish. உன் கிரீடத்தை ஆண்டவர் பூக்க செய்ய போகிறார். God is going to make your crown to flourish. ஆனா உன் கிரீடம் பூக்க கூடாது என்று நினைத்தான் பாருங்க உன் சத்துரு. But the enemy that had a desire and was expecting that your crown should not flourish, அவனுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்துவிக்க போகிறார். to that enemy God is going to clothe him with shame. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு சத்துரு உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களுடைய கிரீடத்தை பூக்காதபடிக்கு செய்ய நினைக்கிறானா? Sometimes the enemy would be rising in your workplaces and trying to stop your crown to flourish. அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மேன்மை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்லாக்கத்தை கெடுக்க நினைக்கிறானா? Is your enemy trying to stop all the good things and exalt and honor that are reserved for you? அப்படி செய்கிறவனுக்கு ஆண்டவர் வெட்கத்தை உடுத்துவிக்க போகிறார். To those enemies, God is going to clothe them with shame. உன் வாழ்க்கை கெடுக்கும்படி, To destroy your life. உனக்கு விரோதமா திட்டங்களை சத்துரு போடுகிறானா? If the enemy is planting a plan against your life, அவனுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்துவிக்க போகிறார். God is going to clothe them with shame. எந்த பிரச்சனையும் சத்துருனுக்கு எழும்பினாலும் சரி, Enemy in whatever situation rising against you, அவனுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்துவிப்பார். God is going to clothe them with shame. ஏன் ஆண்டவர் உன் சத்துருக்கு வெட்கத்தை உடுத்துவிக்கிறார்? Why God is clothing your enemy with shame? உனக்கு விரோதமான சத்துருக்களை அழிச்சிடலாமே, He could have simply destroyed your enemies, இல்ல அடித்து போடலாமே. or he could have shaken them to not existence. ஆனா அதெல்லாம் செய்யாம ஆண்டு ஏன் அவனுக்கு வெட்கத்தை உடுத்துவிக்கிறார்? But why God is clothing them with shame? வெட்கம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒன்று. Shame is something that we are not able to forget. வெட்கம் என்பது What is shame?
யாரும் கொடுக்காத ஒரு தண்டனை. It is a punishment that no one can give. அவனால ஒரு நல்ல காரியமே எங்க போக முடியாது. That the enemy cannot go to a place where there is good happening. அவன் ரோட்டில் சரியா நடமாட முடியாது. He cannot go with his head lifted in the road. அவன் குடும்ப உறவுகளிலே அவன் சரியா நிற்க முடியாது. He could not stand among his relations. அவனுக்கு வெட்கத்தை உடுத்துவிப்பார். God is going to clothe them with shame. கர்த்தர் வெட்கத்தை உடுவித்தால், if God clothed the enemy with shame, அவனால் ஒன்றுமே செய்ய he முடியாது. cannot do anything. அவன் எங்கும் போய் எதுவும் பண்ண முடியாது. He cannot do anything. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, But my dear children of God, ஆண்டவர் உங்கள் மீதிலும் உங்க கிரீடத்தை பூக்க பண்ண but போகிறார். God is going to make your crown flourish for you. உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிக்க போகிறார். Your enemies will be having their shame clothed upon them. அது மாத்திரமல்ல, உங்கள் சத்துருக்களுக்கு தேவன் இன்னும் என்ன செய்ய போகிறார்? Not only that, what God is going to do to your enemies. உபாகமத்தின் புஸ்தகம் In the book of Deuteronomy 33 அதிகாரம் and chapter 33, 29 வசனத்தை வாசிக்கும் போது when we read in verse 29, அதுல சொல்லப்பட்டிருக்குது, you can see that. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். Happy art thou, Israel, who is like unto thee, O people saved by the Lord, the shield of thy help, and who is the sword of thy excellency. And your enemies shall be found liars unto thee, and you shall tread upon their high places. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்களா? Your enemies shall be found liars, and they will be put down. உனக்கு விரோதமா பேசி 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 கடைசில அவங்க அடங்கிடுவாங்க. Enemies who had been speaking against you, they would have been continuing speaking, and they will be stopped. ஐயோ, எனக்கு விரோதமா பேசுறாங்களே. You may be thinking, those people are talking against me. நாவு கூசாம பேசுறாங்களே. Oh, they are speaking without anything right. மனசாட்சி இல்லாம பேசுறாங்களே. They are speaking without having any conscience. நான் செய்யாததை செய்தேன் என்று சொல்லுகிறார்களே. They are telling a lie which is not at all true. என் மேல் பொறாமை கூறுகிறார்களே. Oh, these people are talking with having envy in their heart. ஓ, கடவுள் கவனிக்க மாட்டாரா என்று நினைக்கிறீங்களா? Oh, God listen to that. Are you praying like that? அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறாங்களோ, whatever measure they had been speaking against you, அவ்வளவுக்கு அவங்க அடங்குவார்கள். the same measure they will be put down. ஏன் அடங்குவார்கள் தெரியுமா? Or they will be controlled. அந்த பேசின பேச்சுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்தி விட்டார். God has clothed them with shame for the very words they had spoken. வெட்கம் அவங்களை மூடி இருக்கிறபடினாலே, because shame has covered them, அவங்க அடங்குவார்கள். they will be put down and under control. அதான் உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். Your enemies shall be put under control because they are speaking lies. இன்றைக்கு அவங்களுக்கு வெட்கம் வர காரணம் என்ன? Why they are made to shame? ஈவிரக்கம் இல்லாம பேசிய வார்த்தைகள். They had been speaking mercilessly against you. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா பேசின வார்த்தைகள். They had been speaking mercilessly against the children of God. கேட்டது ஒன்று, they had listened something, ஆனா பேசினதோ 10. but they spread that in another 10 dimensions. அதிகமான வார்த்தைகளை வச்சு பேசினார்கள். They had added many words and they propagated that. வார்த்தைகளை ஜோடித்து வைத்து They பேசினார்கள். had decorated the words with their mind and they spread that. ஆனா இப்போதோ but now உபாகம் 34:29 படி in Deuteronomy 33 and verse 29 அவர்கள் அடங்குவார்கள். they will be subdued. காரணம், what is the reason? பரலோக தேவன் அதை கவனித்தார். because the God of heaven had listened to that. பரலோக தேவன் அதை கேட்டார். the God of heaven heard that voice. ஜெபிக்கிற பிள்ளைக்கு விரோதமாய், the people who are praying to me, என்னை நோக்கி கெஞ்சுகிற பிள்ளைக்கு விரோதமாய், the people who are pleading to me, நீ பேசினால் அல்லவா, you had been spoken to such kind of people. அதனால இதை உன்னை அடக்குகிறேன். so I am going to control you. ஆண்டவர் அவங்களுக்கு வெட்கத்தை உடுத்தி வித்து அவங்களை அடக்கி விட்டார். and God subdues them and controls them, making their clothes to shame. ஏன் சத்துருக்களுக்கு ஆண்டவர் வெட்கத்தை உடுத்தி வைக்கிறார்? why God is clothing the enemies with shame? சங்கீதங்கள் புஸ்தகம் in the book of Psalms 3ஆம் சங்கீதம் chapter 3 முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது, and verse 1, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவா பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். Lord, how are they increased that trouble me? many are they that rise up against me. ஏன் சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்தி வித்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சத்துருக்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா பேசின போது இந்த தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள். why God is putting the cloth of shame upon the enemies? It is because when those enemies were speaking against the children of God
looked upon God and prayed to him. இந்த வார்த்தை கேட்டு தேவ பிள்ளைகள் ஜெபித்தார்கள். The people of God listened and heard that voice and they looked upon God and prayed. இந்த சங்கீதக்காரனும் தனக்கு ஏற்பட்ட துயரத்தை கர்த்தருக்கு சொல்லி ஜெபித்தான். Psalmist also shared all the troubles that he was having in his heart to God and he expressed that to God. அவன் He சொல்லுகிறான், is telling, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவா பெருகி இருக்கிறார்கள். Lord, oh my enemies have multiplied like anything. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் என்று சொல்லி People who ஜெபிக்கிறான். have come against me are so many. நமக்கு நன்மை செய்கிறவர்களை விட Those people who do good things to us, சத்துருக்கள் தான் அதிகம். they may be lesser than those who do great bad evil things. ஒரு கூட்டமா இருப்பாங்க. The evil doers may be as a group. ஒரு கூட்டமா கூடி பேசுவாங்க. They would be in a group and discussing ஒரு something. மனிதனுக்கு ஒரு சத்துரு இருக்க மாட்டான். A man will not be having one enemy. ஒரு மனிதனுக்கு நிறைய சத்துருக்கள் A இருப்பார்கள். man may be having many enemies. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், So only the psalmist is telling, எவ்வளவா பெருகி oh, இருக்கிறார்கள். the enemies have multiplied like anything. அநேகர் எழும்புகிறார்கள். They are rising one after another, one after மிகுந்த another. வேதனையோடு ஜெபித்தான். And is crying from the depth of his heart with great agony. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். And the Lord listened to that word. சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவித்தார். And he clothed the enemies with the shame. அதனால் அவள் அடங்கி போனார்கள். And they got subdued. அது மாத்திரமல்ல, Not only that, இன்னும் சத்துருக்கு ஏன் வெட்கத்தை உடுத்துவித்தார்? why God is clothing the enemy with the shame? சங்கீதம் 6ஆம் அதிகாரம் In Psalm 6 7வது வசனத்துல and verse 7, இந்த சங்கீதக்காரன் you can see the psalmist. கர்த்தருக்கு மிகவும் ஜெபித்தான். And the psalmist was praying like anything to God. என்ன ஜெபித்தான் தெரியுமா? What he was praying? துயரத்தினால் என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அவனவர் நிமித்தம் மங்கி போயிற்று என்று சொல்லி சங்கீதம் 6:7 சொல்லி In ஜெபிக்கிறான். Psalm 6:7 he is telling, my eye is consumed because of grief. It waxeth old because of all mine enemies. என் சத்துருக்கள் எனக்கு விரோதமா பேசினதுனாலே Oh, my enemies were speaking against me. எனக்கு துயரம் அதிகமாயிடுச்சு. And my grief got increased. அல்ல அழுகை அதிகமா வந்தது. And I was crying and weeping like anything. அழுது அழுது என் கண் குழிவிழுந்து போயிற்று. And the more and more I was weeping and weeping, my eyes had gone inside. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் என் பார்வை கூட மங்கி போயிடுச்சு. Oh, my eyesight itself has reduced because of the grief that my enemies had brought upon இந்த me. ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். And God listened to this very prayer. ஆனந்த சத்துருக்கு வெட்கத்தை உடுத்துவித்தார். And he returned shame to the enemies. அதனால தான் அவர்கள் அடங்கி போனார்கள். So only they got subdued. அது மாத்திரமல்ல, Not only that, சங்கீதம் 25 in Psalms 25 2ஆம் வசனத்துல சொல்லும்போது, and verse 2 you can see, என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். oh my God, I trust in thee, let me not be ashamed, let not my enemies triumph over me. அவன் கர்த்தரை நோக்கி சொல்லுகிற காரியம், See the word that psalmist expresses to God. உம்மை நோக்கி காத்திருக்கிறேன், I trust in you and expect you. ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். You don't put me to shame in any situation. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். And he's adding in his prayer, let not mine enemies triumph over me. நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். First thing he's telling, let me not be ashamed. என் சத்துருக்களை மேற்கொண்டு மகிழ Then விடாதையும். he's telling, let not my enemies get triumph over me. ஒரு ரகசியத்தை நீங்க கத்துக்கணும். You have to understand a secret. இந்த சங்கீதக்காரனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பின போது, When the enemies were rising up against the psalmist, அவன் சத்துருக்களோடு போய் பேசவில்லை. the psalmist didn't had a conversation with the enemies. சத்துருக்களோடு போய் யுத்தம் பண்ணவில்லை. He was not waging a war against the enemies. அவங்களோடு வாயாடவில்லை. He was not having a discussion with the enemies. அவங்களோடு சண்டை போடவில்லை. He was not quarreling with the enemies. அல்லது மற்ற மனிதர்கிட்ட போய் சொல்லவில்லை. He was not complaining about them to someone else. சொல்லி அவங்களை கூட்டிட்டு வந்து சண்டை போட சொல்லல. He was not gathering people for his side and having a combat. சத்துருக்கள் பெருகின போது, When the enemies multiplied, சத்துருக்கள் பேசின போது, when the enemies were speaking against him, சத்துருக்கள் விரோதமா வந்த போது, when the enemies came against the psalmist, அவன் கர்த்தரை நோக்கி தான் சொன்னான். the psalmist looked upon God. கர்த்தரை நோக்கி தான் And ஜெபித்தான். he began to pray to God. வேற மனிதர்களை போய் பார்த்திருந்தால், If he had gone for help to some other person, அல்லது இவனே போய் பேசி சண்டை போட்டு இருந்தால், if he himself had involved in some conversation so that he can settle the matter, ஒரு ரிசல்ட்டும் வராது. there he could not have any result. ஆனா சொல்ல வேண்டிய இடத்தில் சொன்னான். But when he told
to the one who has to be told, கிரியை செய்யறத்தில் சொன்னான். when he told to the one who can do great things for him, பதில் தரக்கூடிய இடத்தில் சொன்னான். when he told to the one who can give the answer, அந்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டார். he received the answer from the God, தேவன் மனம் இறங்கினார். and God had mercy upon him, விரோதமாய் எழும்பின சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவித்தார். and he clothed the enemies who were against him with shame, அவர்கள் அடங்கி போனார்கள். and the enemies were put to shame. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற Due to those who listen to என் this அன்பு தேவ word, பிள்ளைகளே, yes, my dear children of உங்களுக்கு God, விரோதமா சத்துரு எழும்பிருக்காங்களா? are there enemies against you? யாருக்கிட்ட போய் சொல்லாதீங்க. Don't tell it to ஒரு anyone. பலனும் கிடைக்காது. You won't have any good உங்களுக்கு results. விரோதமா எழும்பின சத்துருக்களுக்கு When the enemies who rise up against you, தேவனை நோக்கி ஜெபிங்க. look upon God and pray. தேவனிடத்தில் சொல்லுங்க. You tell to God. அவர் நோக்கி கெஞ்சுங்க. You plead to God. நிச்சயமா பதில் கிடைக்கும். Certainly you will have the result. உங்கள் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். Your enemies shall be put to shame. உங்கள் மீதில உங்க கிரீடம் பூக்கும். But a crown will flourish upon your head. உங்கள் மீதில உங்க கிரீடம் பூக்கும் போது அவங்களுக்கு வெட்கமாய் தோணும். Upon you, when they see the crown flourishing in your head, they will be put to shame themselves. உங்க கர்த்தர் யார் என்று அவர்கள் அறிந்து They கொள்வார்கள். will know whom the God you serve. நாம் ஜெபிப்போமா? Shall we pray? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, இயேசப்பா வார்த்தை கேட்டேன். those people who are listening to this word, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. bless each and every one. யார் யாரெல்லாம் சத்ருவால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, All those people who are affected by the enemies, சத்ருக்களால வேதனைப்பட்டு all இருக்கிறாங்களோ, those people who are going through a way of pain in their heart because of the enemies, உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து do a great miracle in their life அவங்க மீதிலோ உம்முடைய கிரீடத்தை பூக்க பண்ணுங்கப்பா. and make your crown shine upon them. அவங்க சத்துருக்கள் வெட்கத்தை உடுத்துவீராக. Clothe their enemies with the shame. அவர்கள் சத்துருக்கள் வெட்கப்பட்டு அடங்குவார்களாக. May their enemies be put to shame and let them be under control. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. Bless your children, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In the name ஆமென். of Jesus we pray, Father. Amen. என் அன்பு தேவ பிள்ளைகளே, Dear children of God, வார்த்தை கேட்டீங்க. you listen to this word. உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் If you want us to pray for you, திரையில பார்க்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. kindly contact the number in the screen. உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆயத்தமா We are இருக்கிறோம். ready to pray for you. இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் நிச்சயம் உங்களோட பேசியிருக்கிறாரு. We believe that God has spoken to you through this word. மற்றவங்களுக்கு சொல்லுங்க. Kindly share the word மற்றும் அழைத்து கொண்டு வாங்க. and also call them to see கர்த்தர் உங்களை this. ஆசீர்வதிப்பார். May God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் ஒவ்வொரு மாவட்டத்துல நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அநேக நாளாய் கர்த்தர் என் மனதில் வைத்த ஒரு பாரம், மாவட்டங்கள் தோறும் இந்த ஜெபத்தை நடத்த வேண்டும் என்பதாக. அது இப்போ இந்த வருடம் நாங்கள் துவக்க இருக்கிறோம். இப்போது சேலம் மாவட்டத்தில் முதல் வியாழக்கிழமை YMCA மினி ஹாலில் முதல் வியாழக்கிழமை இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் ஜெபம் நடைபெறுகிறது. அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டாவது வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் சேதமங்கலம் என்ற பகுதியில் நடைபெறுகிறது. அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் CSI ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிற பிரே ஹாலில் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. அதே போல திருப்பூர் மாவட்டத்திலும் மூன்றாவது புதன்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெறுகிறது. இன்னும் மிக விரைவில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உங்களுக்கு தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடத்த இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை நாங்கள் அறிவிக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற நபராக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் நடைபெறுகிற இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். வருகிற யாவருக்கும் தனித்தனியே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு விடுவிக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.